ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பகுதியில் நாம 12ஆம் வகுப்பு வால்யூம் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இயற்பியல் பாடப்பகுதிகளை எவ்வாறாக எளிமையாக கற்பது, இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கணும் அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மெல்ல கற்கும் மாணவர்கள் அல்லது மெல்ல கற்கும் நிலையில இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு எளிமையாக அதிக மதிப்பெண்களை பெறுவது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நான் மேற்கொள்றேன். பிறகு வால்யூம் 2க்கான வீடியோவையும் நம்ம அடுத்ததான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி லிசன் பண்ண. ஓகே, முக்கியமா இயற்பியல் பகுதியை எளிமையாக்குறது எப்படி? நம்ம மாணவர்கள் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேர்வு எழுதிட்டு வரும்போது முன்னாடி படிச்சவங்க எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இயற்பியல் அப்படின்றது ஒரு கடினமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றதுல கடினம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்க இடம் இல்லை. இயற்பியல் அப்படிங்கிறது மிகவும் எளிமையானது. இயற்கையை விரும்பாத யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இயற்பியல் என்பது இயற்கையும் இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பற்றியான ஒரு ஆராய்வு அப்படின்னு எடுத்தோம். அப்படி இருக்கையில இயற்கை அப்படிங்கிறது எவ்வளவு அழகானது, எவ்வளவு மென்மையானதாகவும் எவ்வளவு இனிமையானதாகவும் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்படி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட எவ்வாறு நம்ம எளிமையாக கற்பது அப்படிங்கிறதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம். என்னுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னா மாணவர்களின் மனநிலையில் இருந்து கடினம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அதற்காக என்னுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஆல்சோ மை நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அவர்கள் வந்து சில கேள்வி என்னிடம் கேட்டிருந்தாங்க. அந்த பிசிக்ஸ் வந்து படிக்கிறேன், இது வரல ஒரு நாள் கூட நான் ஸ்கூல் போனதில்லை, ஆன்லைன்ல தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அதையும் சரியா கவனிக்க முடியறது இல்லை, ஆனா நான் படிக்கணும், அது எளிமையாக எனக்கு இருக்கணும், அதை நான் எவ்வாறாக எளிமையாக்குறது அப்படின்ற மாதிரி கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் இந்த வீடியோல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமான வினாக்களை நம்ம லெசன் வைஸா பார்ப்போம். சேம் டைம் அந்த லெசனுடைய உட்கரு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய 12ஆம் வகுப்பு இயற்பியலில் வால்யூம் 1ல முதல் பாடமாக நம்மளுக்கு இருப்பது நிலை மின்னியல், ஆங்கிலத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிலையான மின்னூட்டங்களின் பற்றிய ஒரு ஆராய்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இட் டீல்ஸ் வித் தி சார்ஜஸ் ஆர் இன் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பத்தினா நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல மெயினா கூலும்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். இது நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க. அப்ப பேசிக்கா இந்த பாடப்பகுதியில நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எதை பற்றியவையாக இருக்கும் அப்படின்னா சார்ஜ் மின்னோட்டங்களை பற்றினதாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார யார் யார் வராங்க, அப்ப மின்னோட்டம்னா என்ன, வகைகள் என்ன, எவ்வாறாக உருவாகிறது, இது அழியுமா அழியாதா அப்படிங்கிற எல்லா விவரமும், இவற்றைகளுக்கு இடையான விசைகள் என்ன, ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் இது. அப்ப நம்மளுக்கு தேவை இந்த பாடப்பகுதியில் எதை பற்றி படிக்க போகிறோம், எவ்வாறான முடிவுகள் எல்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறது பாடத்தினுடைய தலைப்பை பார்த்த உடனே நம்மளுக்கு புரிஞ்சிடணும். ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படின்னா அந்த ஒரு யூனிட் நம்மளுக்கு சிம்பிள் ஆயிடும். ஓகே, இப்ப அதுல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி டெய்லி பிராக்டிஸ் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு பாடப்பகுதி மிகவும் எளிமையானதாக ஆகிவிடும். அடுத்ததாக லாங் ஆன்சர், இதெல்லாம் ஒரு பெரிய யூனிட். இந்த யூனிட் 1 அப்படிங்கிறது பெரிய ஒரு லெசன், 84 பேஜஸ் இருக்கு கிட்டத்தட்ட. அப்படி இருக்கிறதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க புக் பேக்ல. அதுல இருந்து நம்ம சில கொஸ்டின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாமே 2020 எடிஷன் டெக்ஸ்ட் புக்கு ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அதனால நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இதுவே இப்ப நம்ம பாக்குறது என்னது அப்படின்னா யூனிட் 2 மின்னோட்டவியல், லைக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். மின் ஓட்டவியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சார் கிரியேட் பண்றது, நான் படிச்ச உடனே எனக்கு எப்படி சார் இதுக்கான அர்த்தம் புரியுறது அப்படின்னா நம்மளுக்கு
நீங்க பாத்தீங்கன்னா மின் ஓட்டவியல் அப்படின்னு இருக்கா, இந்த மின் வரலும் பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டவியல். மின் அப்படின்னா நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மின் ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எங்கேயோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, எவ்வளவுதான் விஷயம். ஓகே, மின் ஓட்டம் அப்படின்னா ஓட்டம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப மின் நோட்டம் அப்படிங்கிறது, சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வழியாக அப்படின்னா கடத்தியின் வழியாக. இவ்வளவுதான் விஷயம். இதை நாம கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த அழகு 2 முழுவதும் நம்ம எதை பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் அப்படின்னா, கரண்ட்னா என்ன, கரண்ட் எவ்வாறாக ஒவ்வொரு மின் சாதனங்களிலும் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்லையும் பயன்படுகின்றது. அப்படி எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்ல நம்ம பயன்படுத்தும் பொழுது எவ்வாறான மாறுபாடுகளை உருவாக்குகிறது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, இப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா மிக தெளிவாக ஆராயக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா மின்னோட்டவியல், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற அந்த யூனிட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சோ இது வந்து நான் சொல்றது எல்லாமே ஒரு பேசிக் ஐடியா தான். இதை பத்தி இன்னும் டீப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லெசன்ஸ் நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான வினாக்கள், இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒருவேளை இந்த பாடப்பகுதியை முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் வாங்குவதற்கு மிக எளிமையான ஒரு வழியை உருவாக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்ல ஆன்சரை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். தென் பாத்தீங்க அப்படின்னா லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ், விரிவான விடை வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த 6மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நீங்க இந்த 6 கொஸ்டின்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பழைய சிலபஸ் வரல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வரல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. அதனால இதுக்கு நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்மளுக்கு இருக்கிறது 3வது பாடப்பகுதிகள். இப்ப நம்ம இந்த பாடப்பகுதிகளை ஆராய்வதற்கு முன்னாடி என்னென்ன பகுதிகளை நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினைவு கூறணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்பியலை நாம் எளிமையாக்குவதற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடி நம்ம படிச்ச விஷயங்களை அடுத்த படிக்கும் பொழுது நினைவு கூர்ந்து படிக்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன சார் நம்ம படிச்சோம்? ஃபர்ஸ்ட் சார்ஜ்னா என்னன்னு படிச்சோம், அதுக்கப்புறம் கரண்ட் என்னன்னு படிச்சோம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். அப்ப அந்த அப்ளிகேஷன்ஸை கொண்டு வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளைடு பண்ண போறோம். ஓகே, அங்க நம்ம அப்ளிகேஷன்ஸ் இப்படி இருக்குன்னு படிச்சோம், அதை நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா லைவா பயன்படுத்த போறோம். அப்படி பயன்படுத்தும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இங்க ஒரு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. அது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். காந்தத்தை பத்தின ஒரு பகுதிகளாக நம்மளுக்கு இருக்கும். காந்தம் எப்படி உருவானது, எங்க உருவானது, அதனுடைய வரலாறு நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு இன்னொரு பகுதியில நம்மளுக்கு பார்த்தோம்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள், அதாவது ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டோம், அது வழியா மின்னோட்டம் பாயுது அப்படின்னா சுத்திக்கிட்டே காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது. இது எவ்வாறாக நிகழ்கிறது, அப்படி நிகழும் போது காந்தப்புலத்தினுடைய திசைகள் என்ன, மின்னோட்டத்தினுடைய திசைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப ஆழமாக இந்த பாடப்பகுதியில் ஆராயப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நிலைகளிலும் மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் எவ்வாறாக இருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் இந்த பாடப்பகுதியில ரொம்ப டெப்தா நம்பலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடிஸ். நம்ம வந்து உயர்நிலை வகுப்பா படிக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு பேசிக். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் டிகிரி லெவல்ல போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அங்க இருக்கு நடத்தக்கூடிய டாபிக்ஸ், இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டெப்தா நம்ம புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 கொடுத்துருக்கு. இதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய யூனிட் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 21 கொஸ்டின்ஸ் பக்கத்துல இருக்கு. அதுல சமன் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்க கொண்டு போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அது கேட்டிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக கருதப்படுகிறது. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய இந்த லாங் ஆன்சர். இந்த லாங் ஆன்சர்ஸும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 27 நியர்லி இருக்கு.
ஸோ இதுல இருந்து நாம 11 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்லயும் வரும், 3 மார்க்லயும் வரும். அண்ட் தென் இதை கம்பைன் பண்ணி தனியா நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அடுத்தது 4th யூனிட், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த பாடப்பகுதிக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பாடப்பகுதிகளுக்கும் இந்த பாடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி முன்னறிவோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்ம படிக்கிற பகுதியை தொடர்பு படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு 99% ஒரு பாடப்பகுதியானது எளிமையாக மாறிவிடும். இது இயற்பியலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த சப்ஜெக்டா படிச்சாலும் சரி இந்த மாதிரி ஒரு முன் அறிவோட நாம அதை தொடர்பு படுத்துகிறது மிக நல்லது அப்படிங்கறத என்னுடைய தாட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப இந்த பகுதியில என்ன சார் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி முதல் யூனிட்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தை பத்தி படிச்சிரும், ரெண்டாவது மின்னோட்டத்தை பத்தி படிச்சோம், மூன்றாவது மின்னோட்டத்தினுடைய மாறுபாடு, மின்னோட்டம் வருது, மின்னோட்டத்தினால் காந்தப்புலம் வருது, அந்த காந்தப்புலத்தினால் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு, அதனுடைய பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம மூன்றாவது அலகுல நம்ம படிச்சிருக்கோம். இந்த 4th யூனிட்டை பொறுத்த வரையிலும் அதனுடைய மறுதலை, அதாவது மூன்றாவது யூனிட் படிச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய மறுதலை இதை நம்ம இங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு கண்டக்டர் வழியா பாஸ் பண்ணும் பொழுது அரௌண்ட் தி கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கறத வேரியஸ் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன்ட். வேரியஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு. பட் அதே ஒரு விஷயத்த சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ரிவர்சிபிள் இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனுடைய மறுதலை உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மற்ற சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்றாங்க. அது என்ன அந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா காந்தப்புலம் கொடுத்தோம் அப்படின்னா மின்னோட்டம் உருவாகுதா, காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின்னோட்டம் உருவாகுதா அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க, அதுல வெற்றியும் பெறுறாங்க. அந்த ஒரு நிகழ்வா தான் நம்ம இந்த பாடப்பகுதியில முழுவதும் நம்ம படிக்க போறோம். இதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்டாக நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த திங்கிங், அதாவது இந்த உணரும் திறனோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு மிக எளிமையாக இருக்கும். அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் நம்ம படிச்சோம் அப்படின்னா இது மிக எளிமையாக மாறிவிடும். இதுல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 12 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் தானா, மற்றது வராதா சார் அப்படின்னா மற்றது பாசிபிள் இருக்கு, பட் அதை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, பிறகு பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆன்சர்ஸ். இது ஒரு பிக் லெசன்ஸ். பிக் லெசன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் புக் பேக்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதை முழுவதும் நம்மளால படிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்றோம். இப்படி பண்ணும் பொழுது இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 13 வினாக்களை நாம தெளிவாக நம்ம படித்து வைத்துக் கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும். இறுதியாக நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மின்காந்த அலைகள். இறுதியாக இருக்கக்கூடியது மின்காந்த அலைகள் லைக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்ப இந்த 5வதாக இருக்கக்கூடிய இந்த யூனிட்டுக்கும் முன்னாடி படிச்ச 4 யூனிட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்லாம நம்மளுக்கு இப்படி ஒரு நேம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, இப்படி ஒரு பாடப்பகுதியை தொடர்ச்சியாக நம்மளுக்கு பாட புத்தகத்தில் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொண்டுவோம். அப்ப என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே வரும். மூவிங் சார்ஜஸ் அப்படின்னா ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். மூவிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ தி கண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது அரௌண்ட் தி கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்னு 3வது லெசன்ல சொல்றோம். சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ தி காயில், the induced EMF is produced, induced current is also produced அப்படின்னு சொல்லிட்டு 4வது பாடப்பகுதியில படிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கிறதாக 4 பாடப்பகுதிகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. 5வது பாடப்பகுதிக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னும் பொழுது இப்ப நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்றேன். ஓகே, லைக் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஆசிலேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஆசிலரேஷன்ஸ் பண்றேன், முடுக்கு வைக்கிறேன். அப்படி முடுக்கு வைக்கும் பொழுது எனக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது கிரியேட் ஆகுது. இனிஷியலா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணோம். இப்போ சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கு, அரௌண்ட் சார்ஜ் என்ன இருக்கும்,
ஒன்லி இது எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்கும். பட் இந்த சார்ஜ் ஒரு இண்டக்டர்ல மூவிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு அந்த சார்ஜை அரௌண்ட் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு என்னவோ இருக்கு சார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்ப எந்த ஒரு நிகழ்வுகளை நம்ம சார்ஜ் அசலரேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதோ இந்த ஒரு ப்ராசஸ்னால நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்பார்க்கிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அங்க வேவ் ஃபார்மாட்ல எனர்ஜி அப்படிங்கிறது டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த எனர்ஜி தான் சார் என்னது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப வந்து இந்திஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதாவது மின்காந்த அலைகள் என்பது மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் என்ன பண்ணுது அப்படின்னா டிராவல் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நாம மின்காந்த அலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது மின்புலமும் காந்தப்புலமும் செங்குத்து திசையில தான் பரவும். இவைகள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரவச்சுக்கு செங்குத்தாக இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் வந்து இஷ்யூ. ஓகே, அப்ப இதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்றோம். அப்ப இதனால என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு, மருத்துவ ரீதியாக மெடிக்கல் ஃபீல்டுல என்ன பயன்பாடுகள் இருக்கு, என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு எனர்ஜி இருக்கா, மொமெண்டம் இருக்கா, ஆங்குலர் மொமெண்டம் இருக்கா, அண்ட் தென் அந்த எனர்ஜி டென்சிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரம் மூலமா இதுக்குள்ளார நம்ம பாக்குறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது, யார் வந்து இன்வென்ஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் நம்ம இது உள்ளுக்குள்ளார தெளிவா படிக்கணும். பட் இதுல நான் எந்த கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல, பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் a small number of questions only. Okay, little bit of questions only. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிறது ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஒரு 9 கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் லாங் ஆன்சர்ஸ்ல டோட்டலா ஒரு 8 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த 2020 எடிஷன் டெக்ஸ்ட் புக்ல. இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஷுட் ஃபாலோ பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் a very very small unit in our 12th standard. ஓகே, நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மிக ஸ்மால் யூனிட், இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல நம்மளுக்கு மிக குறைவா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிடலாம். ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்துருக்கிறது ஒரு யூனிட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த யூனிட்ல என்ன சொல்ல வராங்க, ஒரு யூனிட்ல இருந்து மற்ற யூனிட்டுக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்கு, என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி தொடர்ச்சி நம்மளுக்கு 5 டைட்டிலையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த அழகை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.